ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த நாளில் 8, 9, 10 தேதிகள் நடைபெறுகிற மீட்டிங்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதனுடைய தேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது. அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். அறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்திலே நாம் வெட்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்திலே நம்மளை மகிமையாய் இந்த நாட்களிலே அவர் வைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பின்பகுதி. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த இடத்திலே ஒரு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் ஒரு கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா இந்த நாட்டில் ஐஸ்வர்யம் கனமும் அவராலே உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கப் போகிறார். எந்தெந்த மனிதர்கள் மத்தியில் வெட்கப்பட்டு போய் நின்றீர்களோ அதே மனிதர்கள் மத்தியில் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ கலங்குற எந்த காரியமே நடக்காது. நான் உன் பரிகாரிய கர்த்தர், நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்து நிற்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஏன் புலம்பி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேனே, நான் கூனி குறுகி நிற்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா? அந்த கூனி குறுகி நின்ற இடத்திலே ஆண்டவரனை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும்படியாக, ஒரு கனத்தையும் மகிமையும் வைக்கும்படியாக, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பேரை பெருமைப்படுத்தும்படியான காரியத்தை உன் குடும்பத்திலே செயல்படுத்த போகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்த இடத்திலே அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நீர் வைக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்கப்பா. அப்பா, பொண்ணு வெள்ளி என்னுடையது என்று சொன்னீங்களே, அந்த பொண்ணு வெள்ளியினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே இந்த நாட்களில் தலைக்கல்லாய் உயர்த்துங்க இசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இசப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.